வசனத்தில் சொல்கிறான், காலில் முஃமினீன யஉல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபலு ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னஊன். மூமினான ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல்லில் முஃமினீன யஉல்லு மின் அப்சாரிஹிம், அந்த மூமினான ஆண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டு அவர்கள் நடக்க வேண்டும். மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அதுதான் அவர்களுக்கு நல்லது, அதுதான் அவர்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 24வது அத்தியாயம் 31வது வசனம், வக்குல்லில் முஃமினாத்தி யஅலுதுனா மின் அப்சாரிஹின்ன, பெண்களுக்கும் சொல்லுங்கள் நபியே, அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், கற்பை பேணி பாதுகாக்க வேண்டும். வ யஹ்ஃபல்னா ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஜீனத்தஹுன்ன, தங்களுடைய மார்பு பகுதியில் ஆடைகளை கொண்டு மறைத்து அவர்கள் நடக்க வேண்டும், பார்வைகளை தாழ்த்த வேண்டும், கற்பை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கற்புகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு விலை பேசி சுகத்திற்காக வேண்டி இழந்து கொண்டு நாம் நடந்தால் அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் மிக கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 6612வது நபிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதப அலா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனுடைய தலையில் அல்லாஹ் எழுதிவிட்டான். என்னத்தை எழுதிவிட்டான்? ஹல்லஹு மினஸ் ஜினா, ஜினாவினுடைய விபச்சாரத்துடைய ஒரு பங்கை ஆதமுடைய மகனுடைய அல்லாஹ் எழுதிவிட்டான். அதுரக்க தாலிகலா மஹாலத, எப்படி எழுதிவிட்டான்? ஃபஸீனல் ஐனின் நலர், அவன் பார்க்கிற பார்வை தவறான பார்வை. இன்றைக்கு விபச்சாரம், கண்ணை கொண்டு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான், அவனுடைய பார்வை தவறானதாக மாறிவிடுகிறது. வஜீனல் லிசானில் மன்திக், அவன் பேசுகிற பேச்சின் மூலம் அவன் விபச்சாரம் செய்கிறான். அந்நிய பெண்ணை பார்க்கிறான், அது கண் செய்கிற விபச்சாரம். தீய பேச்சுக்களை பேசுகிறான், அது அவனுடைய நாவு செய்கிற விபச்சாரம். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனம் ஏங்குகிறது, இச்சை துடிக்கின்றது, அதன் மூலம் அவன் விபச்சாரம் செய்து விடுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1643வது நபிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எனது சமுதாயத்தில் ஆணோ பெண்ணோ யாராவது விபச்சாரம் செய்தால் அல்லாஹ் தஆலா மிகுந்த ரோஷத்தோடு அதை பார்க்கிறான். தன்னுடைய அடியான் இவ்வளவு பெரிய வெட்கக்கேடான காரியத்தை செய்து விட்டானே என்று சொல்லி அல்லாஹ் ரோஷப்படுகிறான், அல்லாஹ் சங்கடப்படுகிறான், அல்லாஹ் மனவேதனை அடைகிறான். ஹலாலாக திருமணம் முடித்து குடும்பம் நடத்தி தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்கு நான் ஒரு வழி கொடுத்திருந்தும் கூட அவன் தன்னுடைய இச்சையை இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான காரியத்தின் மூலம் அவன் செலவு செய்து விட்டானே என்று சொல்லி மனிதர்களை காட்டிலும் குடும்பத்தார்களை காட்டிலும் நண்பர்களை காட்டிலும் படைத்த ரஹ்மான் மிகுந்த ரோஷம் அடைகிறானாம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை போய் அடியான் செய்து விட்டானே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி புகாரியில் 660வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். சப்அத்து யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌமலா லில்ல இல்லா லில்லுஹு, நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அரிசுடைய நிழல் அல்லாஹ் தஆலா 7 பேருக்கு மறுமையிலே கொடுப்பான். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 660வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த 7 சாரார் யார் என்று பாருங்கள். 7 சாரார் யார்? சுபஹானல்லாஹ். ஒன்று, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல் இமாமுல் ஆதில், நீதி மிக்க ஆட்சியாளர். வஸாபுன் நஸஅ ஃபி இபாதத்தி ரப்பி, இறை வணக்கத்திலேயே வளர்ந்த ஒரு இளைஞன். வ ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், அல்லாஹ்வுடைய பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கிற உள்ளம். வ ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தம அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அடியானை நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டியே விட்டு பிரிந்த அந்த அடியான். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது தகுதியோட உடையவர்களை சொல்கிறார்கள். அதுதான் தலைப்புக்குட்பட்ட காரியம். வரஜுலுன் தலபத்துஹு இம்ராத்துன் ذات மன்சிபின் வ ஜமாலின், அழகும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தியும் நல்ல கோத்திரமும் கொண்ட ஒரு பெண், பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் அழகிலும் எந்த குறையும் இல்லாத ஒரு பெண் தனிமையில் உங்களை விபச்சாரத்திற்கு அழைக்கும் பொழுது ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், என்னுடைய ரப்பை நான் அஞ்சுகிறேன், இந்த காரியத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் ஒதுங்கும் போது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற நன்மை 10 100 700 அல்ல, அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். தனிமையில் யாரும் இல்லாத நேரத்தில் விபச்சாரத்திற்காக வேண்டி அழைக்கப்பட்டும் கூட தனக்கு ஒரு ரப் உண்டு, தனக்கு ஒரு விசாரணை நீதிமன்றம் உண்டு, தனக்கு ஒரு தண்டனை உண்டு என்று பயந்தானே, எங்கே அவன் என்று சொல்லி அல்லாஹ் அவனை அழைத்து அரசுக்கு கீழ் அவனுக்கு நிழல் கொடுக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 660வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதனை பாருங்கள், ஒரு துன்பத்திற்கு அவன் ஆளாகி விடுகிறான். அது செய்தி. அதேபோல் புகாரியில் 2215வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஒரு துன்பத்திற்கு ஒரு மனிதன் ஆளாகி அந்த துன்பத்திலிருந்து தன்னை பாதுகாக்க அல்லாஹ்விடத்திலே அவன் பிரார்த்தனை செய்வதாக முடிவு செய்கிறான். முடிவு செய்யும் போது தன்னை துன்பத்திலிருந்து பாதுகாக்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது அவன் நினைக்கிறான், நான் நம்முடைய வாழ்வில் செய்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே எடுத்து சொல்லி அதன் மூலம் நாம் பாவ மன்னிப்பு தேடுவோம் என்று அந்த மனிதன் விளங்கி ஒரு செய்தியை அவன் சொல்லுகிறான். பாருங்கள், சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வே, என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் எந்த ஆணாக இருந்தாலும் அந்த பெண்ணை யாரும் விரும்பாமல் இருக்க மாட்டார்கள். நான் அந்த பெண்ணிடத்தில் என்னுடைய ஆசையை தீர்ப்பதற்காக வேண்டி நான் அந்த பெண்ணை எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தேன். அந்த பெண் ஒரு நாள் தனக்கு சிரமமான சூழ்நிலையில் என்னிடத்திலே வந்து ஒரு 100 திர்ஹம் கேட்டாள். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய காசு இல்லை. உழைத்தேன், 100 திர்ஹத்தை உண்டாக்கினேன். அந்த பெண்ணை அழைத்தேன். 100 திர்ஹம் நான் தருவதாக இருந்தால் என்னுடைய இச்சைக்கு நீ இணங்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த பெண்ணும் வறுமையின் காரணமாக நான் இணங்க தயார் என்று சொல்லி அந்த பெண் என்னிடத்திலே 100 திர்ஹம் வாங்கினாள். அந்த இச்சையை தீர்க்கிற நேரத்தில் அந்த பெண் சொன்னால், அல்லாஹ்வை பயந்து கொள் என்றால் உடனே அந்த இடத்திலிருந்து நான் விலகிக் கொண்டேன். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரையும் அந்த நேரத்தில் நான் பயப்படவில்லை. அங்கே வேறு யாரும் கிடையாது. பெண்ணும் சம்மதித்தால் நானும் அதற்கு தயாராகிவிட்டேன். அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அந்த பெண் சொன்ன ஒரே காரணத்தினால், அல்லாஹ்வே, அந்த வாய்ப்பை உனக்காக வேண்டி நான் தூக்கி வீசிவிட்டு உன்னை பயந்தேனே, அந்த நல்லறத்தை நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றியா அல்லாஹ் என்று அடியான் பிரார்த்தனை செய்தான். அவனுடைய சிரமத்தை அல்லாஹ் போக்கினான். புகாரியில் 2475வது நபிமொழி, விபச்சாரம் செய்கிற ஆண்கள் பெண்கள், இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஈடுபடுகிற ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் நீங்கள் நினைப்பதைப் போல சாதாரணமான மார்க்கம் அல்ல. விலை மதிக்க முடியாத மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த மார்க்கம், அந்த இஸ்லாம், அந்த ஈமான், அந்த ஹிதாயத் எல்லாம் உங்களுக்கு பறிபோகிவிடும். எப்பொழுது மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் எப்படி பறிபோகிறதோ அதே போல ஈமான், இஸ்லாம் எல்லாம் பறிபோகிவிடும். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 2475வது நபிமொழி, லா யஸ்னி ஸீன ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் போது அவன் மூமினாக இல்லை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போதுமா? ஆடையை கலட்டுகிற அதே நேரத்தில் இஸ்லாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன். விபச்சாரம் செய்கிற ஒரு மனிதன் மூமினாக இருந்து கொண்டு அதை செய்ய முடியாது. விபச்சாரம் செய்கிற ஒரு மனிதன் முஸ்லிமாக இருந்து கொண்டு அதை செய்ய முடியாது. விபச்சாரம் செய்கிற ஒரு மனிதன் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அதை செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கை பார்த்தீர்களா? எவ்வளவு கடுமையான ஒரு கடுஞ்சொல். எனக்கு தூதரும் வேண்டாம், மார்க்கமும் வேண்டாம், திருக்குரானும் வேண்டாம், சொர்க்கமும் வேண்டாம், அல்லாஹ்வும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம் என்று சொல்லித்தானே ஒரு மனிதன் 5 நிமிட சுகத்தை அனுபவிக்கிறான். அப்படியானால் அல்லாஹ் விடுவானா? உலகத்தில் தௌபா செய்து மீண்டு அவர்கள் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்து சத்தியமிட்டு, அல்லாஹ் இனி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி திருந்தி வாழ்ந்தால் நல்லது. இல்லாவிட்டாலோ மரண நேரத்திலும் மரணத்திற்கு பிறகுள்ள மன்னரை வாழ்விலும் அந்த அநியாயங்களுக்குரிய தண்டனை தொடரும் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறுகிறார்கள். 25வது அத்தியாயம் 68வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன லா யதுஊன அல்லாஹி இலாஹன் ஆகர். அல்லாஹ்வோடு சேர்ந்து வேறு கடவுள்களை பிரார்த்திக்க மாட்டார்கள். வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அநியாயமாக எந்த குழந்தைகளையும் யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன, அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். வமன் யஃஅல் ذلك யல்கா சாமா, அவர்கள் நிச்சயம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் வேதனைகளை சந்திப்பார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறிவிட்டு 25வது அத்தியாயம் 69வது வசனம், கபருடைய வேதனை மட்டுமல்லவாம், யுலாஅஃபு லஹுல் அஸாபு யௌமல் கியாமத்தி வ யஹ்லுது ஃபீஹி முஹான். அவர்களுக்கு கியாம நாளில் பன்மடங்கான தண்டனை கொடுக்கப்படும். இழிவுபடுத்தப்படும் மறுமை நாளில் நிரந்தரமாக நரகத்தை அவர்களுக்கு நான் கொடுத்து விடுவேன் என்றும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே மிக கடுமையாக எச்சரிக்கை செய்து அல்லாஹு தஆலா கொஞ்சம் கூடுதலாக ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான். ஒரு சில பாவங்களுக்குரிய தண்டனைகளை எல்லாம் பார்த்தால் கபரிலும் மறுமையிலும் தான். ஆனால் ஒரு சில பாவங்களுக்குரிய தண்டனை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சொல்கிறான். அது உலகத்திலும் அவர்களை நான் விடமாட்டேன்னு சொல்கிறான் அல்லாஹ். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன சொல்கிறான்? 24வது அத்தியாயம் 19வது வசனம், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஸீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ லஹும் அதாபுன் அலீம் ஃபித் துன்யா வல் ஆகிரா. யார் முஃமினான முஸ்லிமான ஒரு குடும்பத்தில், ஒரு சமூகத்தில், ஒரு நண்பர்கள் மத்தியில், ஒரு இஸ்லாத்தை பின்பற்றுகிற வாழுகிற ஒரு சமூகத்தில் யார் வெட்கக்கேடான காரியம் பரவ வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனுக்கு இம்மையிலும் வேதனை, மறுமையிலும் வேதனை. காரணம் ஏன்? அவன் ஒரு குடும்பத்தை சீரழித்தான், ஒரு சமுதாயத்தையே தலைகுனிவுக்கு ஆளாக்கினான், வெட்கக்கேடானதை தாராளமாக பரப்பினான். ஆகவே உலகத்தில் எப்படி அவர்களுக்கு
தலகுனிவு ஏற்படுகிறதோ அதே போல அவர்களுக்கு அலி பித்துன்யா வல் ஆகிரா, இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள். விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள். அது தீயது, பாவமானது, நம்முடைய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மிகப்பெரிய தலைகுனிவுக்கு உள்ளாக்கிவிடும். அது மட்டுமல்ல, கபரிலும் அதாப், மறுமையிலும் அதாப், இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற நபர்களுக்கு தண்டனை வழங்கி விடுவான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான்.